શિવગંગાના મંદિરમાં કર્મચારીના મૃત્યુ પછી શુદ્ધિકરણ વિધિ ન કરવા બદલ HR&CE વિભાગ પર હિન્દુ મક્કલ કાચીના નેતા અર્જુન સંપથની કડક ટીકા। હિન્દુ મક્કલ કાચીના નેતા અર્જુન સંપથે શિવગંગામાં મંદિરમાં કર્મચારીના કસ્ટોડિયલ ડેથ પછી મંદિર પરિસરમાં પરંપરાગત શુદ્ધિકરણ વિધિ ન કરવાને લઈને હિન્દુ ધર્મ અને ચેરિટેબલ એન્ડોમેન્ટ્સ વિભાગની કડક ટીકા કરી છે। આ ઘટના પછી વિસ્તારમાં ભારે રોષ અને વિરોધ જોવા મળ્યો છે। સંપથે જણાવ્યું કે મંદિરમાં આવી દુઃખદ ઘટના પછી પરંપરાગત રીતે શુદ્ધિકરણ વિધિ જરૂરી છે, જેથી મંદિરની પવિત્રતા પુનઃસ્થાપિત થાય। જેમણે HR&CE વિભાગ પર તેમના ફરજમાં બેદરકારી અને ધાર્મિક ભાવનાઓનું અપમાન કરવાનો આરોપ મૂક્યો છે। મંદિર કર્મચારીના કસ્ટોડિયલ ડેથથી લોકોમાં ગુસ્સો છે અને પોલીસ તથા મંદિર તંત્ર સામે ન્યાય અને જવાબદારીની માંગ ઉઠી છે। સંપથના નિવેદનથી HR&CE વિભાગ પર ભક્તો અને સ્થાનિક સમુદાયની ચિંતાઓને ધ્યાનમાં લેવાનું દબાણ વધી છે। ધાર્મિક આગેવાનો સ્થાનિક રહેવાસીઓ હવે તંત્રને પરંપરાગત વિધિઓનું પાલન કરવા અને મંદિર પરિસરનું આધ્યાત્મિક શુદ્ધિકરણ સુનિશ્ચિત કરવા અનુરોધ કરી રહ્યા છે। முருக பக்தர்களுடைய மாநாடு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனையை ஏற்படுத்தி இருக்கிறது। இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடந்த அதே இடத்துல இப்பொழுது முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஜவாஹிருல்லா மாநாடு நடத்துகிறார்। இது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு செய்வது। இந்த மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும்। முருக பக்தர்கள் மாநாடு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, தடை விதிச்சாங்க, ஆனா நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது। ஆனாலும் கூட சுமார் 5 லட்சம் மக்களுக்கு மேலே அந்த மாநாட்டிலே பங்கெடுத்து எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் மிக சிறப்பாக அனைவரும் பாராட்டும் வண்ணம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக முருக பக்தர் மாநாடு நடந்திருக்கிறது। இப்ப அவங்க அதனை தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க அங்க முஸ்லிம்கள் மாநாடு நடத்துவோம்। அவர் எம்எல்ஏ இருக்கார், திரு ஜவாஹிருல்லா அவர்கள் எம்எல்ஏவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார்। அவர் ஏற்கனவே பயங்கரவாதிகளுக்கு நிதி திரட்டிய வழக்கிலே தண்டிக்கப்பட்டவர், அவருக்கு தண்டனை। ஆனா அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கும்படியும் ரம்ஜான் முடிஞ்ச உடனே அந்த தண்டனையை அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லி எல்லாம் சில சலுகை எல்லாம் கொடுத்தாங்க। இப்ப அவர் மேல் நீதிமன்றங்கள்ல போய் அதுக்கு அதை நிறுத்தி வச்சிருக்கார்। ஒரு தண்டனை குற்றவாளி இத்தகைய மாநாடு நடத்துவது, மதுரையிலே முருகபக்தர் மாநாடு நடைபெற்ற அதே இடத்திலே நடத்துவது என்பது உள்நோக்கம் கொண்டது। அந்த மாநாட்டிற்கு அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும்। இந்த மாநாட்டிலே பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள் மதுரைக்குள்ளே ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது। தேர்தல் சமீபத்திலே இருக்கிற பொழுது சாதி மத பிரச்சனையை உருவாக்கி அதிலே ஆதாயம் தேடுவதற்காக இந்த மாநாடு நடக்கிறது। இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன்। அரசாங்கம் உடனடியாக அந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன்। மதுரையிலே நடைபெற்ற சம்பவம் இந்தியாவையே மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கி இருக்கிறது। அஜித்குமார் கொல்லப்பட்ட சம்பவம், மடப்புறம் காளியம்மன் திருக்கோவில், அந்த கோவிலிலே காவலாளியாக பணியாற்றுபவர், அறநிலையத்துறை போலீஸ் விசாரணை கூப்பிடுதுன்னு அறநிலையத்துறை அதிகாரிகள் தான் அவரை ஒப்படைச்சிருக்கிறாங்க। கோயில் வளாகத்துல கோசாலையில தான் அடிச்சு கொண்டிருக்காங்க। இன்னை வரைக்கும் அந்த கோயில் வளாகத்துல ஒரு பரிகார பூஜை சுத்தி பண்ணி பூஜை எதுவும் பண்ணல। அங்கதான் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, அங்கதான் அவரை தாக்கி அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க। அவரை கடைசியா அங்க வச்சுதான் அடிச்சிருக்கிறாங்க, அங்கிருந்து பாடியா எடுத்துட்டு போனதா தான் சொல்றாங்க। அப்ப அந்த இடத்துல உரிய பரிகார பூஜை பண்ணியிருக்கணும்। அறநிலையத்துறையுடைய ஊழியரா தான் 2 மாசமா பணியாற்றிய இருந்தாலும் அறநிலையத்துறையுடைய ஊழியர் தான் அவர், கோயில் காவலாளி தான் அவர்। இப்ப அதுல வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா பேரதிர்ச்சியாக இருக்கிறது। இந்த நிகிதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஏற்கனவே பல மோசடி வழக்குகளிலே சிக்கியவர், பல திருமணங்களை செய்து ஊரை ஏமாற்றி இருப்பவர்। எப்படி பொதுவா காவல்துறை என்று சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக செயல்படும்। தமிழ்நாட்டினுடைய காவல்துறை புகழ்பெற்றது, சிறப்பு வாய்ந்தது। அப்படிப்பட்ட நல்ல காவல்துறையை குற்றங்களை தடுப்பதற்கும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கும் பயன்படுத்தாமல் எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கும் தன்னுடைய அடியாட்களாகவும் இன்றைக்கு பயன்படுத்தியிருக்காங்க।